வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்னைக்கு நாம் வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வானொலியில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன். தேங்காய் எண்ணெயில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். கொழுப்பு தன்மையும் வராது, நல்லா இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு நான் ஒரு 300 கிராம் அளவிலான வெண்டைக்காய் எடுத்துருக்கேன். அதை இந்த மாதிரி ஸ்லைஸாக நறுக்கிக்கோங்க. நறுக்கி அதை வானொலியில் போட்டுட்டு அப்படியே கிளறி விடுங்க. கிளறி விட்டு கொஞ்ச நேரம் கழித்து கிளறி விட்டுனே இருங்க. அது அப்படியே ஃப்ரை ஆகும். அதில் இருக்கிற கொழுப்பு தன்மை போயிட்ட பிறகு நம்ம உப்பெல்லாம் சேர்க்கலாம். இதுக்கப்புறமா இந்த வெண்டைக்காயை நீங்கள் நறுக்கும் போது ஏற்கனவே அதை கழுவி வச்சுட்டு அதை துணியால் தொடச்சி ஈரம் போன பிறகு நறுக்கினீங்கன்னா எந்தவித அதிக அளவுகளான கொழுப்பு தன்மை வராது. அதனால் அந்த மாதிரி கழுவிட்டு அதை தொடச்சிட்டு நறுக்குங்க. இந்த மாதிரி வரும். இதை அப்படியே அந்த எண்ணெயிலேயே அப்படியே ஃப்ரை பண்ணாங்க உங்களுக்கு காட்டுறேன். ஒரு 10 நிமிஷம் இது மாதிரி கலரிட்டே இருங்க. கலரிட்டே இருக்கும்போது பிசு தன்மை கொஞ்சமாக அப்படியே குறைஞ்சி பாருங்கள். பிசு தன்மை போட்டு பாருங்கள். பிசு தன்மைலாம் குறைஞ்சிட்ட பிறகு மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு சிவப்பு மிளகாய்த்தூள், உப்பு போடுங்க. உப்பு போட்டு நல்லா ஒரு கலரிட்டு அது நல்லா செழுந்து வந்ததும் மீன்பொடி இதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த மீன்பொடியை நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். அந்த மீன்பொடியை இது மேலே தூவி ஒரு பெரட்டி எடுத்துடலாம். வாங்க உங்களுக்கு காட்டுறேன். நான் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, உப்பு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இதை போட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு நல்லா செவுக்கணும். செவந்த பிறகு நான் ஒரு பொடி வச்சுருக்கேன். அந்த பொடியை தூவி இறக்கலாம். சிம்மில் வச்சு நல்லா வதக்குங்க. வதக்கின பிறகு சிம்மிலேயே இருக்கட்டும். நல்லா வதக்குங்க. வதக்கின பிறகு பாருங்கள் எப்படி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது நான் இதில் 1 ஸ்பூன் பொடி தூவி ஒரு பெரட்டி இறக்குறேன். இப்போ பாருங்கள் பொடி தூவியாச்சு. இதை போட்டு ஒரு பெரட்டி எடுத்துனா சூப்பராக நல்லாயிருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இது தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுதான் வெண்டைக்காய் ஃப்ரை. இதுதான் வெண்டைக்காய் பொரியல். இதை செஞ்சு பாருங்கள், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.